வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 86,000 பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம். பட்டியல் சமூகத்தினருக்கென வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொல் திருமாவளவன் கோரிக்கை. கான்கன் நகரிலிருந்து டபாஸ்கோ நகருக்கு சென்ற பேருந்து விபத்தில் 41 பயணிகள் உடல் கருகி உயிரிழப்பு, 7 பேர் படுகாயம். இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதிக்கப்படும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டார். இப்பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் மானுவேல் மேக்ரானுடன் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இந்திய பிரான்ஸ் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டமைப்பின் கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் மானுவல் மேக்ரானும் உரையாற்ற உள்ளனர். மேலும் மார்சே நகரில் இந்தியாவின் புதிய துணை தூதரகத்தை இருவரும் திறந்து வைக்க உள்ளனர். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 86,000 பேருக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது என்றும், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 29,187 பேர் மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், மாவட்ட தலைநகர பகுதிகளில் 57,084 பேர் என மொத்தம் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளோம் என்றும், 6 மாதங்களில் இதனை செய்து முடிக்க 2 குழுக்களையும் அமைக்க உள்ளோம் என்றும், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 12,29,372 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2 ஆண்டு காலமாக மணிப்பூரில் கும்பல் வன்முறைகளை தூண்டிவிட்டு ஏராளமான மனித உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த பிரேம் சிங் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் எனவும், குறிப்பாக மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ள முதலமைச்சர் அதற்கு மாறாக கும்பல் வன்முறையை தூண்டிவிட்டு நடத்தினார் என்பதற்கான சாட்சியங்கள் உச்சநீதிமன்ற விசாரணையில் வெளிப்பட்டுள்ளன என்றும், சிறுபான்மை பிரிவினர் மீது வெறுப்புணர்வோடு பேசிய ஒளிப்பதிவு அம்பலப்பட்டு அதன் உண்மைத்தன்மை வெளிப்பட்டுள்ள நிலையில் பிரேம் சிங் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் இனியாவது பாஜக அரசு திருந்தி மணிப்பூர் மக்களிடம் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்றும், மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். பட்டியல் சமூகத்தினருக்கென வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சந்திரகுமாரின் பதவியேற்பு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன், பட்டியல் சமூகத்தினரை வணிகர்களாக வளர்த்தெடுக்கும் வகையில் வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து தொல் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், நன்னிலம் திட்டம் என தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தும் திட்டங்கள் சிறப்பான பலன்களை தந்துள்ளன எனவும், அந்த திட்டங்களுக்கான பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டுகிறோம் எனவும், அத்துடன் பட்டியல் சமூகத்தினரை வணிகர்களாக வளர்த்தெடுக்கும் வகையில் பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் வணிக வளாகங்களை அமைத்து தருவதற்கு திட்டம் ஒன்றை அறிவிக்குமாறு முதலமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கான்கன் நகரிலிருந்து டபாஸ்கோ நகருக்கு 48 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து லாரி மீது மோதி தீப்பற்றி எரிந்ததில் 41 பயணிகள் உடல் கருகி உயிரிழந்தனர்.
7 பேர் படுகாயமடைந்தனர். வடக்கு அமெரிக்காவில் அமைந்துள்ள மெக்சிகோ நாட்டின் குயின்டினாரோ மாகாணத்தின் கான்கன் நகரிலிருந்து டபாஸ்கோ நகருக்கு 48 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து சென்றது. எஸ்கார்சிகா என்ற பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையின் எதிரே வந்த லாரி மீது மோதி வேகமாக விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து தீப்பற்றி எரிந்தது. இதில் 41 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் பற்றிய தீயை அணைத்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவரது வரி விதிப்பு நடவடிக்கைகள் உலக அளவில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25%, சீனா பொருட்களுக்கு 10% வரி விதிப்பு செய்யப்படும் எனவும் பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மேலும் மெக்சிகோவும் கனடாவும் பென்டனில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் கனடாவும் மெக்சிகோவும் கடைசி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளித்த நிலையில் வரி விதிப்பு 1 மாத காலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முன்னெடுப்பால்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வருவதற்கு முக்கிய காரணம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா மாளிகையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக எப்போதும் மறைமுக கூட்டணி கிடையாது எனவும் வெட்டு 1 துண்டு 2 என்பதுதான் அதிமுகவின் முடிவு எனவும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாடு தொடரும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசை பொறுத்தவரை நாட்டு மக்கள் எப்படி போனால் என்ன, தான் நல்லா இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் தான் ஸ்டாலின் மாடல் அரசு என்றும் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தொல் திருமாவளவன் ஏன் வெளிப்படையாக பேசவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஏறக்குறைய 80% அளவிற்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே பணிகள் முடிவுற்றது. மீதி 20% பணிகள் அந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மெத்தனமாக இந்த பணியை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்றினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நற்பெயர் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அதை கிடப்பிலை போட்டு 3 வருடம் கழித்து அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தான். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வி அடைந்திருக்கிறார் எனவும் தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் யார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி 1,15,709 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது என்றும் திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் ஆட்சிக்கு எதிரான அலை இல்லை என்றும் ஆதரவு அலைதான் இருக்கிறது எனவும் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் இந்து முஸ்லிம் ஒன்றாகத்தான் உள்ளனர். புதிதாக மத கலவரத்தை உருவாக்க யார் நினைத்தாலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் எனவும் அதிமுகவை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தைரியம் வந்துள்ளது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது என்கின்ற சூழ்நிலையிலே தான் 1,15,000 வாக்குகள் நம்முடைய திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா எப்பவுமே அவங்க வேற யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையை அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் முழுவதும் கொத்தடிமையை ஒழிக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாக சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கூட்டத்தில் அமைச்சர் CV கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கொத்தடிமை அதிகம் இல்லாத மாநிலம் தமிழகத்தான் என்றும் 2030க்குள் தமிழகம் முழுவதும் கொத்தடிமையை ஒழிக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாக அமைச்சர் CV கணேசன் தெரிவித்துள்ளார். காசிமேட்டை சேர்ந்த ஜீவா என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க சென்ற ஆந்திராவை சேர்ந்த 5 பேரை வனத்துறையினர் கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சென்னை, செங்கை, சிங்காரவேலர் சிறிய இன்ஜின் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆமைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கடற்கரை அதிகாரிகள் முறையாக சோதனை நடத்தாமல் ஆமைகள் இறப்பிற்கு மீனவர்கள் தான் காரணம் என கூறி 90க்கும் மேற்பட்ட 140 விசைத்திறன் கொண்ட விசைப்படகுகளுக்கு டீசல் மானியத்தை நிறுத்தி வைத்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காசிமேட்டை சேர்ந்த ஜீவா என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க சென்ற ஆந்திராவை சேர்ந்த டும்மு, ஜீவானந்தம், செக்கா கிருஷ்ணமூர்த்தி, பெரி லட்சுமணன் ஆகிய 5 பேரை வனத்துறையினர் கைது செய்ததுடன் அவருடைய படகினையும் பறிமுதல் செய்துள்ளனர். இதனை கண்டித்து மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக செங்கை சிங்காரவேலர் விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தின் செயல் தலைவர் R பாலச்சந்திரம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பாலச்சந்தர், சென்னை செங்கை சிங்காரவேலர் விசைப்படகு உரிமையாளர் சங்க செயல் தலைவர், அரசு தரப்பு. எதுக்கு இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தினா, முதல்ல ஓனரையும் 5 தொழிலாளியும் கைது பண்ணதுக்கு முதல்ல எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த போராட்ட குழு சார்பாகவும் கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளோட மானியத்தை நிறுத்தி வச்சிருக்க மீன்வளத்துறையும் இந்த போராட்டத்தின் மூலம் முதல்ல கண்டிக்கிறோம். எங்கள் தரப்பு வாதம் என்னன்னா, இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக கடலோரத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட்லாம் கடலோரம் மண்ணாக இருந்தது, இப்போ வெறும் கல் தான் இருக்குது. அதுக்கு மீனவர்கள் காரணம் இல்லை, அதுக்கு பெரும் முதலாளிகளும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தான் காரணம். அது இல்லாமல் புவி வெப்பமழை அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ECR சைடு போனால் மட்டும்தான் அதுக்கான அந்த இடம் இருக்குது. ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். பொள்ளாச்சி சூளேஸ்வரன் பட்டியில் பலகார சீட்டு நடத்தி 3 கோடி மோசடி செய்து விட்டு தலைமறைவாகியுள்ள பெண்ணின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பணத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணத்தை கட்டி ஏமாந்த கூலி தொழிலாளர்கள் புகார் மனு அளித்தனர். பொள்ளாச்சியை அடுத்த சூளேஸ்வரன் பட்டியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இதே பகுதியில் வசித்து வரும் ஜெயந்தி என்பவரிடம் 200க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் தீபாவளி சீட்டு, பண்டிகை சீட்டு, ஏல சீட்டு உள்ளிட்டவற்றில் பணத்தை கட்டியுள்ளனர். சீட்டு கட்டி முடிந்து 4 மாதங்களை கடந்த நிலையில் பணத்தை கட்டியுள்ளவர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் ஜெயந்தி ஏமாற்றி வந்ததாக தெரிய வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர் குடும்பத்தினர் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் சார் ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அதில் பணத்தை ஏமாற்றிய ஜெயந்தி மீது நடவடிக்கை மேற்கொண்டு சீட்டு பணத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தினர். தூத்துக்குடி ஜின் ஃபேக்டரி சாலையில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடைபாதையில் மாநகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடையை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வியாபாரிகள் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடியில் விதிமுறைகளை மீறி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தனிநபருக்கு வழங்கப்பட்டுள்ள கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர்.
அதில் தூத்துக்குடி ஜின் ஃபேக்டரி சாலையில் சுகம் ஹோட்டல் எதிர்ப்புற பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் டீ கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகளை நடத்தி வருகின்றனர் என தெரிவித்தனர். மேலும் வியாபாரிகளை பாதிக்கும் வகையிலும் நடைபாதையில் மாநகராட்சி நிர்வாகமே ஆக்கிரமிப்பை உருவாக்கும் வகையில் தனிநபர் ஒருவருக்கு கடை அமைக்க அனுமதி வழங்கியுள்ளது என்றும், அனுமதி வழங்கப்பட்டுள்ள கடையின் அருகே உயர் மின்னழுத்த டிரான்ஸ்பார்மர் அமைந்துள்ளதால் மின் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், தனிநபர் கடை மூலம் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக மனுவில் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் ஆயுதப்படையில் பணிபுரியும் காவலர்களிடம் உரிமம் பெறாத துப்பாக்கியை வச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வழிப்பறியில் ஈடுபட்டுவிட்டு தப்பி சென்றனர். இதனை அறிந்த கிராம மக்கள் வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினரை கண்டதும் ஒருவர் தப்பியோடிவிட்டார். மற்றொருவர் சிக்கிய நிலையில் அவரை வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்த போது விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனுஷ்கோடி என்பதும் விருதுநகர் ஆயுதப்படையில் 2013ஆம் ஆண்டு முதல் காவலராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவருடைய இருசக்கர வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் உரிமம் பெறாத கைத்துப்பாக்கியில் 5 குண்டுகள் மட்டுமே இருப்பதை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். அதன் பின்னர் கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்ததுடன் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தப்பியோடிய நபரிடம் 37 சவரன் தங்க நகைகள் இருப்பதாக தனுஷ்கோடி தெரிவித்ததை அடுத்து தப்பியோடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் சத்துவாச்சாரிகள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் 24 மணி நேர தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் ஜோஷி தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 21 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும், அகவிலைப்படியை வழங்க வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், கிராமப்புற நூலகர்கள் உள்ளிட்ட பல பணிகளுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும், முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் சேகர், கிருஷ்ணமூர்த்தி, தீனதயாளன், ரவி, ஜனார்தனன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றது. தண்டலம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் சாலமன் எப்சிபாவின் மகள் ஷாலினிக்கு நடைபெற்ற பூப்புனித நீராட்டு விழாவில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தண்டலம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் சாலமன் எப்சிபாவின் மகள் ஷாலினி என்பவருக்கு பூப்புனித விழா நடைபெற்றது. விழாவில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம், புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் கோபிநாத், காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு தலைவர் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பூப்புனித நீராடும் ஷாலினிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது ஷாலினி நன்றாக படித்து மென்மேலும் முன்னேறி அரசு பணியில் சேர வேண்டும் என தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் வேண்டுகோள் விடுத்ததுடன் வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் தண்டலம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ஷாலினிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். VIT பல்கலைக்கழகம், கிங்ஸ்டன் பள்ளி, ஐடாஸ் கட்டர் பள்ளி ஆகிய 3 கல்வி மையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் காவல்துறையினர் மோப்ப நாயுடன் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள VIT பல்கலைக்கழகத்திற்கு இமெயில் வந்தது. அதில் VIT பல்கலைக்கழகம், கிறிஸ்டியன் பேட்டை பகுதியில் உள்ள கிங்ஸ்டன் பள்ளி மற்றும் விருதம்பட்டு பகுதியில் உள்ள ஐடாஸ் கட்டர் பள்ளி ஆகிய 3 இடங்களுக்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கண்ட VIT நிர்வாகம் காட்பாடி காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மோப்பநாய் ரீட்டா உதவியுடன் VIT பல்கலைக்கழகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அதேபோன்று கிங்ஸ்டன் பள்ளியிலும் ஐடாஸ் கட்டர் பள்ளியிலும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதை வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் வேடிக்கை பார்த்ததால் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அடுத்த ஆவுடையானூர் பகுதியை சேர்ந்த ராம்குமார் என்பவர் செங்கோட்டை போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையே பணி தொடர்பாக மோதல் போக்கு இருந்தது தெரிய வந்தது.
இந்நிலையில் தென்காசி நகரின் மைய பகுதியான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள 300 அடி உயரம் கொண்ட செல்போன் டவர் மீது ஏறி ராம்குமார் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து பணிமனை மேலாளர், அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருப்பத்தூர் அடுத்த ராஜபாளையத்தில் இரவு நேரத்தில் குடும்பத்தினரை கத்திமுனையில் நிர்வாணப்படுத்திவிட்டு 15 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1 லட்சத்தை கொள்ளையடித்து சென்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த தர்மலிங்கத்தின் மகன் வீரபத்திரன் என்பவர் தன்னுடைய வீட்டில் இரவு நேரத்தில் குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்து வந்த 5 மர்ம நபர்கள் வீட்டின் கதவை தட்டிய போது வீரபத்திரன் கதவை திறந்ததும் உள்ளே சென்ற அவர்கள் வீரபத்திரன் மற்றும் அவருடைய தாயார், மனைவி ஆகியோரை கத்தி முனையில் தாக்கியதுடன் வீரபத்திரனின் மனைவியை நிர்வாணமாக வீடியோ எடுத்து மிரட்டிக்கொண்டே நகை, பணம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சித்திரவதை செய்தனர். அதன் பின்னர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் 1 லட்சத்தையும் கொள்ளையடித்து சென்றனர். மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டியதில் காயமடைந்த குடும்பத்தினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மர்ம நபர்கள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று குடியாத்தம் மாணவர்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். சென்னையில் சர்வதேச அளவில் யோகா, சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வைடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாஸ்டர் அனித்குமார் தலைமையில் நடைபெற்றது. போட்டியில் தமிழகம், மலேசியா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் குடியாத்தம் மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்று வெற்றி பெற்றனர். இவர்கள் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜனை நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்தினார். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆட்டோ மோகன், மனோஜ், ஆட்டோ சங்க தலைவர் தீபக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் தர்மசாலைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு 25 டன் காய்கறிகள் மற்றும் அரிசியை 20 ஆண்டுகளாக இஸ்லாமியர் பக்ரான் வழங்கி வருகிறார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக வாழ்ந்த வள்ளலார் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற கொள்கையின்படி இருந்தவர். கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான தர்ம சபையை அமைத்து 3 வேளையும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு உணவளித்து வந்தார். இந்நிலையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு திருப்பாதிரி புலியூரில் காய்கறி கடை வைத்துள்ள இஸ்லாமியர் பக்கீரான் என்பவர் தர்மசாலைக்கு 25 டன் காய்கறிகள் மற்றும் 2600 கிலோ அரிசி மூட்டைகளுடன் 5000 குடிநீர் பாட்டில்களையும் சரக்கு வாகனத்தில் தர்மசாலைக்கு அனுப்பி வைத்தார். இதுகுறித்து இஸ்லாமியர் பக்ரான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 20 ஆண்டுகளாக தைப்பூச விழாவை முன்னிட்டு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக 25 டன் காய்கறிகள் மற்றும் 2600 கிலோ அரிசி மூட்டையை வழங்கி வருவதாக தெரிவித்தார். பெரியபாளையம் அருகே கொசவன்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலின் புனர் ஜீர்ணோத்தரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கொசவன்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 8ஆம் தேதி கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, புண்ணியாஸ்தானம், அனுக்கியா ஹோமம், கோபூஜை, சூரிய பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் கால யாக சாலையில் பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களில் பூஜிக்கப்பட்டது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வந்து கோபுரத்தின் கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் உற்சவருக்கு திருக்கல்யாணமும் நடைபெற்றது. அதன் பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் பங்கேற்ற கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன், வடக்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, மாவட்ட கவுன்சிலர் சித்ரா முனுசாமி ஆகியோருக்கு ஆலயத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது.
விழாவிற்கான ஏற்பாடுகளை KKM சங்கிலி குடும்பத்தினர், M விவேகானந்தர், நித்யானந்தா குடும்பத்தினர், நல்லங்காறு கருணாமூர்த்தி குடும்பத்தினர், நாகபூஷணம் குடும்பத்தினர், ராதா நாடார், தனசேகர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு வெங்கடேசன் மற்றும் விழாக்குழுவினர், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் நல்லாசியுடன் சென்னை குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலின் நன்னீராட்டு விழாவிற்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமை தாங்கினார். விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கும்பாபிஷேக விழாவில் கோவில் அறங்காவலர் அனந்த பத்மநாபன், செயல் அலுவலர் சீனிவாசன், கவுன்சிலர் அன்பழகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐயப்பன் தங்கல், ஜமீலா பாண்டுரங்கன், 2ஆம் கட்டளை சாந்தாதேவி, சுகுமார் உட்பட காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுந்தரேஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உத்திரமேரூர் வட்டம் கிழக்காடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கிழக்காடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் கிழக்காடி கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ துலுக்கானத்தம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மாமல்லபுரம் அருகே நந்தி பகவானின் சீடர் ஆதி திருமூலருக்கு சித்தர் பீடம் திருக்கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நல்லூர் கிராமத்தில் நந்தி பகவானின் சீடரான திருக்கைலாய பரம்பரை ஆதிமூலருக்கு தியான பூமி பவுண்டேஷன் சார்பில் உலகின் முதல் முறையாக சித்தர் பீட திருக்கோயில் கட்டுவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருமூலர் திருமந்திர ஆராய்ச்சி இல்ல நிறுவனர் திருமூலர் சத்யா தலைமை தாங்கினார். விழாவில் கிருபானந்த வாரியாரின் சீடர் சுந்தரம் திருமந்திரம் ஓத பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. விழாவை தொடர்ந்து திருமூலர் சத்யா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நந்தி பகவானின் சீடர் ஆதி திருமூலருக்கு உலகிலேயே முதலாக நல்லூர் கிராமத்தில் தனியாக திருக்கோயில் கட்டப்படுகிறது என்றும், கோவிலில் திருமந்திரம் உபதேசித்து அஷ்டாங்க யோகங்கள் தியானம் கற்றுத்தரப்படுகிறது எனவும் திருமூலர் சத்யா தெரிவித்தார். இதில் தியான பூமி பவுண்டேஷன் நிறுவனர் யசோதா, சபதி ராமகிருஷ்ணா மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 86,000 பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம். பட்டியல் சமூகத்தினருக்கென வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொல் திருமாவளவன் கோரிக்கை. கான்கன் நகரிலிருந்து டபாஸ்கோ நகருக்கு சென்ற பேருந்து விபத்தில் 41 பயணிகள் உடல் கருகி உயிரிழப்பு, 7 பேர் படுகாயம். இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதிக்கப்படும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.